நம்ம எல்லாம் ஆண்டவர் ஆச்சரியமாக அதிசயமாக நாம் நினைத்து பார்க்காத அளவுக்கு ஆண்டவர் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய மிடுக்கோ திறமையோ இல்லை, ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தை தந்து நடத்தி இருக்கிறது. அநேக பேருக்கு நாவுகள் இருந்து பேச முடியல, நல்ல பிரெயின் இருந்தும் சரியாக சிந்திக்க முடியல. ஆனால் ஆண்டவர் நமக்கு நல்ல ஆரோக்கியத்தை தந்தாரே. நன்றி செலுத்துறவங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். லாம் தோரோத அப்படியே கண்களை மூடுங்க பார்க்கலாம். இயேசுவே என் தெய்வமே நீர் போதும். இயேசுவே என் தெய்வமே நீர் போதும். உம்தானம் நான் அனுபவித்து உம் அன்பை இனி மறப்பதில்லை. உம்தானம் நான் அனுபவித்து உம் அன்பை இனி மறப்பதில்லை. இயேசுவே என் தெய்வமே நீர் போதும். இயேசுவே இயேசுவே என் தெய்வமே நீர் போதும் என் வாழ்விலே. உம்தானம் நான் அனுபவித்து உம் அன்பை இனி நன்றி. உம்தானம் நான் அனுபவித்து உம் அன்பை இனி மறப்பதில்லை. இயேசு எனக்கு நன்மைகள் நினைக்கும் போது, இயேசு எனக்கு செய்த நன்மைகள் நினைக்கும் போது, நன்றி கொண்டென் மனம் பாடிடுமே ஸ்தோத்திர கானத்தின். ஓ நன்றி கொண்டென் மனம் பாடிடுமே ஸ்தோத்திர கானத்தின். இப்ப சொல்லுங்க இயேசுவே இயேசுவே என் தெய்வமே நீர் போதும். நீங்க போதும் அப்பா. இயேசுவே என் தெய்வமே நீர் போதும் என் வாழ்விலே. உம்தானம் நான் அனுபவித்து உம் அன்பை இனி மறப்பதில்லை. உம்தானம் நான் அனுபவித்து உம் அன்பை இனி. இயேசுவே உந்த அன்பை ஏற்க நான் தள்ளி சென்றேன். இயேசுவே லோர்த்தோமா ஏற்க நான் தள்ளி சென்றேன். அன்று நான் அந்நியனாய் அநாதையாய் அலைந்தே நின்றே உம் சொந்தமா. அன்று நான் அந்நியனாய் அநாதையாய் சொந்தமானே. இயேசுவே இயேசுவே கபாலா கபா நீர் போதும். நீங்க மட்டும் நீங்க. இயேசுவே என் தெய்வமே நீர் போதும் என் வாழ்விலே. உம்தானம் நான் அனுபவித்து உம் அன்பை இனி மறப்பதில்லை. உம்தானம் நான் அனுபவித்து உம் அன்பை இனி. என் ஜீவன் போய்விட்டாலும் எனக்கதில் பாரமில்லை. என் ஜீவன் எனக்கதில் பாரமில்லை. எந்தனின் ஆத்துமா நித்திய ஜீவன் பெற இயேசுதான்.
ஜீவன் பெற இயேசுதானேற்றும். இயேசுவே இயேசுவே எந்தை. உரிமையோடு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்துக்கும் நீங்க இயேசுவே என் தெய்வமே, நீ போது என் வாழ்விலே. இயேசுவே என் தெய்வமே, நீ போதும். சொல்லுங்க எனக்கு நீங்க. இயேசுவே என் தெய்வமே, என் வாழ்விலே உம்தானம் நான் அனுபவித்து உம் அன்பை இனி. உம்தானம் நான் அனுபவித்து உம் அன்பை இனி மறப்பதில்லை. இயேசுவே என் தெய்வமே. நன்றி நன்றி நன்றி. நீ போதும். One more time. உரிமையோடு சொல்லுங்க, உரிமையோடு சொல்லுங்க. இயேசுவே என் தெய்வமே, நீ போது என் வாழ்விலே. இயேசுவே என் தெய்வமே, உம்தானம் உம்தானம் நான் அனுபவித்து உம் அன்பை இனி. நன்றி. உம்தானம் நான் அனுபவித்து உம் அன்பை இனி. நீரில்லாத நாளெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். நீரில்லாத ஆலாம் தானா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத உயிரின் நூற்றே உறவின் ஓரமா. உயிரின் நூற்றே நீயாவா, உறவின் ஒளியே நீயாவா. உறவி பிறப்பே நீயாவா. உண்மையின் உறவி பிறப்பே உண்மையின் ஒளியே. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத ஏசப்பா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையு நீயாவா. எனது ஓ நன்றி நன்றி. வலிமையோ எனது அரணோ நீயா, எனது கோட்டையும் நீயாவா. எனது ஆமே கோட்டையும் நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத ஷாபாலா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வாகுமா? நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? எல்லாத்துக்கும் எனக்கு அவர் மட்டும்தான் சொல்றவங்க கரங்களை உயர்த்துங்க பார்க்க. கரங்களை உயர்த்துங்க. ஷாம்தாலா பாரா. நீங்க கை உயர்த்தி வச்சிருக்கும் பொழுது இயேசு உங்களுடைய கரத்தை பிடிப்பா.
லோத்தோரிமால் பிரமாந்தன. நீர் இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லப்பா. நீங்க தான் என் கூட இருக்கிறீங்க. உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். உம்முடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். என்னுடைய உயிர் நீங்க தான்ப்பா. ஹalleluya. என் ஆற்றல் நீங்க, என் ஆற்றல் நீங்க. லாம் தானா மாரா லாம் தோரோ போர்தானா. ஒவ்வொரு நாட்களும் தூங்கி எழும்பும் பொழுது அவருடைய ஆற்றல் இல்லைன்னா ஜீவனோடு எழும்ப முடியாது. அந்த ஆற்றலினால நடத்துகிறார் என்று சொல்லுகிறவர்கள், அவருடைய கிருபையினால நடத்தப்படுகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி கமா ஷாப்தலா பரபாத் லோத்தோருபால் பிரமாந்தனா ரமர்த்தனா. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவருடைய மறைவில் மறைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். 1000-10,000 பேர்கள் உன் பக்கத்தில் விழுந்தாலும் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. கர்த்தருடைய கிருபை உன்னை ஆளுகை செய்யட்டுமே சுபநாமத்தினா. சேர்ந்து கரங்களை தட்டி பாடலாமா? Thank you Jesus. நல்ல கையை தட்டி ஓ உன்னதமானவரின் உயர் மறைவிலே சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலாக்கியம். சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான். அவர் சட்டையில் அடைக்கலம் புகவே நம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே நம் சாந்தனாரமா பிரபா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. தேவன் தேவன் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சட்டையில் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ். எல்லாரும் பார்த்து பாடுங்க தெரியாதவங்க. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். நம்பிக்கையோடு இருளில் நடமாடும் கொள்ளை. அவர் சட்டையின் கீழ் சபலமாத்தனமா ராம்தோ. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். 1000-10,000 பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் அவர் சட்டையின் அடைக்கலாம். ஓ அவர் சட்டையின் கீழ். நன்றி அப்பா. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. தேவனும் அடைக்கலமே உன்னை சேருமோ
ஒரு பாதையும் முன்கூ ஒரு பாதையும் முன் கூடாரத்தை அணுகாமலை காத்திடுவார். அவர் சேட்டையின் கைய நல்ல பலத்தோடு தட்டி பிரபாதன் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் அடைக்கலாம் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே சிங்கத்தின் மேலும் நடந்து வலு சர்ப்பத்தையும் மீதிப்பார். நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் நாமத்தை நீ முற்றும் நம்பினதா உன்னை விடுவித்து காத்திடுவார். அவர் சேட்டையின் சொல்ல சொல்ல தேவ மகிமை உங்களை தொடுது. ரபலகனாவ அடைக்கலாம். ஹல்லேலூயா. ரபகமரமா அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. ஹல்லேலூயா. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடும். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே என்னை தப்புவித்தே மற்றும் ரட்சிப்பாரே. அவர் கையை தட்டி சொல்ல சொல்ல தேவ அபிஷேகம் உங்களை இன்னைக்கு மூட போகிறது. வாதை உன்னை தொடாதபடிக்கு. கமா ரகமரபோ சகனரா லதரமா கமா லகமரபோ சகா. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புக. உனக்கு ஒரு அடைக்கல தாண்டவர் வைக்க போகிறார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் இயேசுவே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் இயேசுவே. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே. ஒரு மரவிடம் ஒரு புகலிடம், நல்ல நம்பத்தக்கதான ஒருத்தர் உனக்கு ஒரு புகலிடத்தை இன்னைக்கு கொடுக்கிறார். முழங்கால் படி போட்டு ஆண்டவரை துதிக்க பார்க்கலாம். துதிக்க பார்க்கலாம். நிரப்புங்கப்பா. அவன் ஒரு அனல் வெளிப்படுகிறத பார்க்கிறேன். ஒரு தீ வெளிப்படுகிறத பார்க்கிறேன். ஒரு மரவிடம். ஹல்லேலூயா. சகலபரபா. கையை தட்டுனா நல்ல பலத்தோடு கையை தட்டு. இயேசுவின் நாமத்தினால் பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார். உன்னை ஒரு குப்பையை போல ஒதுக்கணும்னு சொல்லி பார்த்ததான சத்துருவின் கிரியைகளை இன்னைக்கு ஆவியானவர் உடைக்கிறார். நீ குப்பை அல்ல. நீ குப்பை அல்ல. ஆண்டவருடைய சட்டைகளின் மறைவில, அவருடைய சட்டைகளின் மறைவில. பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. ஒரு தீ வெளிப்படுது. வெளிப்படுது.
ஹalleluya. திருப்பி திருப்பி பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார். நீ ஒரு குப்பை அல்ல, நீ ஒரு குப்பை அல்ல, நீ ஒரு குப்பை அல்ல. அவருடைய சட்டைகளின் மறைவுக்குள்ள, அவருடைய சட்டைகளின் மறைவுக்குள்ள, 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 மறைவுக்குள்ள நான் பார்க்கிறேன் தூதர்கள், தூதர்கள் அசைவாடுகிறார். இந்த இடம் முழுவதும் கர்த்தருடைய சமூகம். எபிவான் பக்கத்துல ஆவியானுடைய அசைவாடுதல் இன்றைக்கு பலமா வெளிப்படுகிறத பார்க்கிறேன். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. லாகரபோ லாகனமர் பிரபார லாக்ரபரபா லாகரபபா லாக்ரபரபா. விட்டுகொடு விட்டுக்கொடு 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 விட்டுக்கொடு. இதோ ஊழி அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றுகிறார், ஊழி அபிஷேகத்தை ஊற்றுகிறார். ஹalleluya. தலை குனிந்த இடத்துல, தலை குனிந்த இடத்துல நீ தலை நிமிர்ந்து யூத ராஜ சிங்கத்தினுடைய பிள்ளையாக நீ நடக்கிறத பரிசுத்த ஆவியானவர் தெளிவுபடுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார், தெளிவுபடுத்துகிறார். ராப்ரா லாம் லாந்தா ராக்ரபாரா. கட்டுப்படுத்தாத, கட்டுப்படுத்தாதீங்க, கட்டுப்படுத்தாதீங்க. தேவ பிரசன்னம். ஹalleluya. ரகலா பாதானா. Thank you Holy Spirit. Thank you. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you. Lotoro krapa. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலாம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால். நாலு திசையிலிருந்து வந்து மோதி மோதி பல சூழ்நிலைகளில் விழுந்து போனதான தருணங்கள் கடந்து வந்துருச்சு. இனி நான் உன்னை விட்டு கொடுப்பதில்லை, இனி நான் உன்னை விட்டு கொடுப்பதில்லை. நான் உன்னை விட்டு கொடுப்பதில்லைப்பா. நான் உன்னை விட்டு கொடுப்பதில்லை. பொதிஞ்சு பொதிஞ்சு சிறகின் மறைவில மறைத்து, சிறகின் மறைவில மறைத்து எல்லாரும் கரங்களை பரலோகத்துக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க. அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடும். அவர் சட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் நன்றி மட்டும் சொன்னா போதும், நன்றி மட்டும் சொன்னா போதும். சிறகுகளால் மூடுவார். ஆவியானவர் நமக்கு நன்றி அப்பா. இவ்வளவு நேரம் எங்களை வழி நடத்தினீங்க. நம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிங்க, தொடர்ந்து ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். யோவான் 16ஆம் அதிகாரம். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஜெயித்தேன் என்றார். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தின் உபத்திரவத்தை நிச்சயமா ஜெயிப்பார். ஒரு ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உபத்திரம் வருகிறது போலதான் இருக்கும், ஆனா அது நிரந்தர உபத்திரவம் அல்ல. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கடந்த வாரத்தில் யோசேப்புக்கு வந்த உபத்திரவத்தை பற்றி பார்த்தோம்.
இந்த வாரத்துல தாவீதுக்கு வந்ததான உபத்திரவத்தை பார்க்க போகிறோம். சில விடுதலைகளும் இந்த வார்த்தையில நான் பேச போறேன். உற்சாகமா இருக்கணும். சில விடுதலைகளும் நம்ம பேச போகிறோம். பல நாட்கள் தியானித்ததான வசனங்கள் ஆனாலும் வேத வசனத்துல மட்டும் அதுக்கு ஒரு ஜீவன் உண்டு. ஆமென். ஜீவன் உண்டு. ஒவ்வொரு நாட்களும் புதுமையை பேசிக்கொண்டே இருக்கும். ஆமென். ஆமென். நேற்றைக்கு வாசித்ததான வசனம் நேற்றைக்கு மாதிரி அல்ல பேசுறது. இன்றைக்கு வாசிக்கும் பொழுது இன்னொரு விதத்துல பேசு. இது ஜீவனுள்ள புஸ்தகம். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தாவீது எந்தெந்த உபத்திரவங்களிலிருந்து ஜெயித்தான்? தாவீதுக்கு வந்ததான உபத்திரவங்கள் என்ன? முதல் உபத்திரவம், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து 37வது வசனம் வரை வாசிக்கும் பொழுது, சிங்கத்தினாலும் கரடினாலும் அவனுக்கு உபத்திரவம் வந்தது. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சில விடுதலைகளை இந்த நாளில் நமக்காக செய்வாராக. தாவீது சவுலை பார்த்து உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. போது நிறுத்துங்க. ஒரு விசை என்ன வந்துச்சு? சிங்கம் வந்துச்சு. இன்னொரு விசை கரடி வந்துச்சு. இப்போ நம்ம உட்கார்ந்து இருக்கிறதான இல்ல, நீங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுதோ நீங்க எங்கேயாவது போயிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு சிங்கம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஓடி போனா அது விட்டுரும். இப்போ அது இங்க வருதா? ஸ்தோத்திரம். என்ன பண்ணுச்சு? இதுக்கு வேலை என்ன? இந்த சிங்கம் என்ன பண்ணுச்சு? ஆடுகளை மந்தையிலிருந்து ஒரு ஆடை பிடிச்சிட்டு போயிருச்சு. பிடிச்சிட்டு போனா இந்த மனுஷன் என்ன பண்ணணும்? ஐயோ, நான் என்னுடைய உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி ஒளிச்சிருக்கணும். ஆனா என்ன பண்றாருன்னா, ஒரு ஆடை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நல்லா கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, மந்தை என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள். அநேக விசுவாசிகளை இப்படிப்பட்டதான சிங்கம் போல வருகிறதான சத்துருவானவன் மந்தைக்குள்ளிலிருந்து, மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறதான இடத்திலிருந்தே திருடிட்டு போகிறது உண்டு. இந்த தாவீதை பாருங்க, பின்தொடர்ந்து போய் துரத்திட்டே ஓடுறான். சிங்கத்துக்கு முன்ன சிங்கத்தை பிடிக்கிறதுக்கு தக்கதா ஓடணும்னா இவனுடைய ஓட்டம் எப்படி இருந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஒரு சிங்கம் எழும்பி நின்னுச்சுன்னா நம்மளை விட ஹைட்டா இருக்கும். அப்படிதானே? நம்மளை விட ஹைட்டா இருக்கும். அதுக்கு பக்கத்துல போனாலே பயமா இருக்கும். பல்லு நம்ம தலைக்கு பக்கத்துல பல்லே இருக்கும். அந்த சிங்கத்தை என்ன பண்ணுனா இவன் பிடிச்சு, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். நில்லுங்க. ஸ்தோத்திரம். இன்னும் நான் ஒரு காரியம் சொல்றேன். ஆண்டவர் ஒரு சத்துரு வரும் பொழுது நமக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? முதல்ல நம்ம அவனை அடிக்கணும். ஹல்லேலூயா. அடிக்கணும். எப்ப நம்ம பயப்படுகிறோமோ அவன் ஜெயித்தான் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா. புரியுதா? எப்போ அவன் வந்து நம்மை கவ்வி கொண்டு போக பார்க்கிறானோ, நம்முடைய தலைமுறைகளை கவ்வ பார்க்கிறானோ, அந்த இடத்துல நம்ம ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ சிந்திக்காத. தொடர்ந்து என்ன பண்ணணும்? ஓடி போய் அவனை பிடிக்கிற நேரத்துல அடிக்கணும். அடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணுனா? தப்புவித்தான். முதல்ல தப்புவிக்கணும். ஆமென். நம்முடைய தலைமுறைகளை தப்புவிக்கணும், குடும்பத்தை தப்புவிக்கணும், இந்த தேசத்தினுடைய ஜனங்களை தப்புவிக்கணும். ஒவ்வொரு காரியத்தில் அகப்பட்டு சிக்கி இருக்கிறதான சத்துருவானவன் தந்திரமாக பிடிச்சிட்டு போனவர்களை எல்லாத்தையும் என்ன பண்ணணுமா? ஓடி போய் தப்புவிக்கணும். அதுக்கு தானே பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறோம். தப்பு வைக்கணும். தப்பு வச்சுட்டு அது என் மேல் பாய்ந்த போது நில்லுங்க. பாயும் பொழுது எப்படி இருக்கும்? அப்படி 1க்கு 2க்கெல்லாம் நமக்குன்னா வந்துரும். ஆனா அவனுக்குள்ள யார் இருக்கிறது? கர்த்தர் இருக்கிறார். ராஜாதி ராஜா இருக்கிறார். அந்த பலத்தோடு திருப்பி வந்தத தாடைய பிடிச்சு அடித்து கொன்று போட்டா. நான் இன்னைக்கு சொல்றேன், சிங்கம் போல வந்து கவ்விட்டு போனோன்னு சொல்லி பார்த்து
திட்ட போட்டு வருகிறவன, ஆட்டு மந்தையிலிருந்து திருடிட்டு போக வருகிறவன, திருப்பி சொல்லுகிற ஆட்டு மந்தையிலிருந்து திருடிட்டு போக வந்தவன 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 சும்மா விடாத, முதல்ல அவனை துரத்தி போன்னைக்கு. ஆமென் ஆமென். பலன் இல்லைன்னு சொல்லாத, ஆண்டவர் உனக்கு பலனை கொடுக்க போகிறார், பலனை கொடுக்க போகிறார். அது சாதாரணமான பலன் அல்ல, சிங்கத்தையும் தாண்டி போகக்கூடியதான ஒரு பலன். ஓஹோ, அல்லேலூயா 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 அல்லேலூயா. அது தாண்டி போகக்கூடியதான பலன். அதுக்கப்புறம் அவனை அடிச்சிரு, அவனை அடிச்சிரு, அவனை கொன்னுரு. அவன் செயல் இழந்து போவானாக அவனுடைய திட்டம். The name of Jesus. செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும். நம்புறீங்களா? நம்புறீங்களா? இந்த வார்த்தை உங்க மனசுல எப்போ வைத்திருக்கணும். உபத்திரவம் வரும் பொழுது நான் என்னுடைய எனக்கு தந்திருக்கிறதான பலத்தினால அவனை அடிச்சு செயலிழக்க வைப்பேன். சொல்லுங்க சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். அவனை அடிச்சு நான் செயலிழக்க வைப்பேன், நான் அடிச்சு செயலிழக்க வைப்பேன். அப்போ அடிக்க வேண்டியதான ஆள் யாரு? நம்ம தான் அடிக்கணும், நம்ம தான் அடிக்கணும். ஹல்லேலூயா. அடிக்கிற வேண்டியது யாரு? நம்ம தான் அடிக்கணும். யாருக்கு பலன் கொடுக்கிறது? கர்த்தர் பலன் கொடுப்பார். நீ ஒன்னு துணிகரம் கொண்டா போதும், பயந்துராத. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சிங்கத்தை பார்த்து பயந்துராத, பயப்படாத. ஹல்லேலூயா. ராம்தானா ரகத்தனா. ஆவியானவர் உங்களுக்கு ஒரு புதிய பலன் இன்னைக்கு கொடுக்க போகிறார். கையை உயர்த்தும் பொழுது நான் இனி பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நான் பயப்பட மாட்டேன். காரணம், இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்தை ஜெயித்தவர் என் கூட இருக்கிறார். இரண்டாவது, தாவீதின் உபத்திரவம். தாவீதுக்கு எப்படிப்பட்டதான உபத்திரவம் வந்துச்சுன்னா, கோலியாத்தினால் வந்ததான உபத்திரவம். யாரால வந்துச்சு? கோலியாத்தினால வந்த உபத்திரவம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 45. அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய ராணுவங்களின் தேவனாகிய. சுருக்கி சொன்னானுங்க, இவன் கோலியாத் எப்படி வரான்? சகல மெட்டீரியலோடு மாறான், சகல ஆயுதத்தோடு மாறான். தீர்க்க தரிசனமா ஒரு காரியத்தை சொல்றேன். ஒரு தேவ பிள்ளைக்கு ஒரு பயங்கரமான ஒரு அடையாளம், நம்மை பயப்படுத்துகிறதான எதுவாக இருந்தாலும், இந்த உலகத்தின் எதுவாக இருந்தாலும், தேங்க்யூ ஜீசஸ், கோலியாத்து போல வந்து நிப்பாங்க. சிலது கோலியாத்து போல வரும், எழும்பும். நல்ல கவனிங்க, கோலியாத்து போல எழும்பும். உங்க படிப்பு ஒருவேளை கோலியாத்து போல, ஐயோ நான் இது ஜெயிப்பேனா, நாம முறியடிப்பேனா, சில மந்திர கட்டுகளை நம்ம முறியடிக்க முடியுமான்னு சொல்லி நம்ம அதை பெரிய காரியமாக நம்ம நினைக்கிறது உண்டு. ஆனா ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்லுகிறார், நம்ம சிலதை எதிரிட்டு முன்னேறி கடந்து போகணும், கடந்து போகணும். தாவீது தீவிரமா பெலிஸ்தியனுக்கு எதிராக ஓடி தன் கையில் அடைப்பத்திலே போட்டு அதிலிருந்து ஒரு கல்லை எடுத்து கவனிலே வைத்து சுற்றி பெலிஸ்தியருடைய நெற்றியிலே பட எறிந்தான். அந்த கல் அவன் நெற்றியில் பதிந்து போனதினால் அவன் தரையிலே முகங்குப்புற விழுந்தான். இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாக இந்த நாளில் நீங்க பெற்றுக்கொள்ளணும். உலகத்தின் உபத்திரவம் உங்களுக்கு கடந்து வரும் பொழுது அவன் எல்லா நாட்களும் ஜெயிக்கிறவனாக இருக்க மாட்டான். உங்களுடைய கையில கொடுக்கிறதான ஒரு ஆயுதம் உண்டு, வசனம் என்கிறதான ஆயுதம், அபிஷேகம் என்கிறதான ஆயுதத்தை நீ சுற்றி ஒன்னு அடிச்ச பாரு, அவன் குப்பரவான் பக்கத்துல வந்து விழுவான். அல்லேலூயா. குப்புற விழுவான். எத்தனை பேர் இதை பார்க்க ரெடி ஆகுறீங்க? ஆமா, இதுவரைக்கும் நெஞ்சு நெளிச்சு நான் உன்னை வீழ்த்துவேன், உன்னை கொல்லுவேன், நீங்க எனக்கு அடிமை ஆவீர்கள் என்று சொன்னதான் அவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவன், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரோடு கூட அந்த சேனையோடு கூட கடந்து போனவன். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உலகத்தின் எந்த ஒரு ஆயுதத்தையும் கையில் எடுக்காம ஒரே ஒரு கல்லினால அடித்து முறியடித்தது போல இன்றைக்கு உங்களை கொண்டு ஆண்டவர் இதை செய்ய போகிறேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ஆமென். உலகத்தின் உபத்திரவத்தை ஜெயிப்பாய். இதுல ஒரு காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். ஆமென். ரிகால் பிரபாந்தனா ரகதா. உலகத்துல வருகிறதான நிந்தைகள் உன்னை மேற்கொள்ளுவதில்லை, அது உன் காலுக்கு கீழே குப்பர விழ போகிறது.
ஊழியத்துல வருகிறதான சில கோலியாத்தை நான் பார்க்கிறேன். குடும்பத்துல எதிராட்டு வருகிறதான சில கோலியாத்துகளை பார்க்கிறேன். இதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விழுவதாக. எப்படி விழணும்னா குப்பரா விழணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னை நெஞ்சு நெளிச்சிட்டு இனி இந்த ஊழியம் எழும்பாது, இந்த குடும்பம் எழும்பாது, முடிஞ்சு போயிருச்சு, நீ எனக்கு அடிமைதான்னு சொல்லி அவன் தலையெழுத்து அப்படி எழுதி வைக்கும் பொழுது உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிறதான அபிஷேகத்தோடு எதிரிட்டு ஓடிரு இன்னைக்கு. ஹல்லேலூயா. தாவீதின் வெற்றியின் ரகசியமே அவன் தோற்று பின்னாக போனதான சரித்திரம் இல்லை. ஹல்லேலூயா. அப்படிதானே? பின்னாக ஒரு வாட்டி கூட அவன் போகல. எல்லா நேரங்களிலும் அவன் ஆண்டவரோடு கூட ஆலோசனை கேட்டு முன்னேறி சென்று கொண்டிருந்தான். இப்ப பிள்ளைங்களை பார்த்து சொல்லுகிறேன், இனி உங்களுடைய எதிர்காலம் எல்லாம் இனி கொஞ்ச நாட்களிலே எதிர்காலத்தை நீங்க குறிக்க ஆரம்பிப்பீங்க. ஸ்தோத்திரம். நமக்கு முன்பாக நிற்கிறது எல்லாம் பெரிய ஒரு கோலியாத்து போல இருக்கும். கையில 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ், நீ 6. ஆமா, அங்க 5 அப்படியே வரிசையா இருக்கு. 5 6 7 8 இல்ல 9 2ஆம் கிளாஸ். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உனக்கு நிறைய வருஷம் இருக்கு. இனி போக போக பிளான் கேட்பாங்க. ஷைலோ கிட்ட கேட்டாங்களா? உங்ககிட்ட கேட்டாங்களா என்ன ஆக போறீங்கன்னு? என்ன சொன்னீங்க? டாக்டர், டாக்டர். ஓகே, வெரி குட், வெரி குட். ஆமே, ஸ்தோத்திரம். நீ ஏதாவது ஏதாவது எல்லாரும் சிரிப்பாங்களோ? இன்னைக்கு சொல்றது அப்படியே நடப்பதாக என்ன ஆகணும்? சொல்லு. புரியுது? நீ ஓகே, நீ என்னடா சொல்லணும்? இன்னைக்கு எது ஆனாலும் சொல்லணும். இன்னைக்கு சொல்லு. ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்ல போறேன் இன்னைக்கு. இது நீங்க இன்னைக்கு ஓகே ஓகே. நீ என்னடா கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவனை தானாக ஒண்ணு மாறுதில்ல, அவன் மேல ஆண்டவர் வச்சிருக்கிறத அழைப்பது. ஸ்தோத்திரம். இப்ப இவங்க இப்படி எல்லாம் சொன்னாங்கல்ல, இப்ப போக போக ஸ்தோத்திரம் நிந்திக்கிறவன் வருவான். யார் வாருது? கோலியாத்து வந்து நிற்பான். கோலியாத்து பல வேஷத்துல வருவான். குள்ள நாட்டு வருவான், சிலப்ப நம்ம விட ஹைட்டா வந்துருவான். வந்து நின்னுட்டு நீ படிச்சு கிழிச்சிருவ, உன்னால முடிஞ்சிரும். ஸ்தோத்திரம். ஃப்ரெண்டுங்க வேஷத்துல வந்துருவாங்க. ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லி அப்படியே டீ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க பின்னோட்டு போக கூடாது. ஆமென். உபத்திரவத்தை ஜெயிக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா முன்னால கால் வைக்கணும். என்ன வைக்கணும்? சொல்லுங்களேன், முன்ன கால் வைக்கணும், முன்ன கால் வைக்கணும். திருப்பியும் நிந்த குறையாது. அங்க இருந்து வருவாங்க, திருப்பியும் கோலியாத்து வருவான். வந்துட்டு அவன் ஸ்டெப்பு வச்சிருக்கிறான். ஸ்டெப்பு பணம் இல்ல, குணம் இல்ல, ஒண்ணுமே இல்ல. இது டாக்டர் படிக்கும் போலதான் தோணுது. கடைசியா மண்ணு தின்ன வேண்டியதான். இப்படி கோலியாத்து பேசும் பொழுது திருப்பியும் கால் வச்சிரு. நீ சொல்லணும், நீ சொல்லணும், நீ சொல்லணும். நீ ஒருவேளை உன்னுடைய தகுதியை வைத்து வந்திருக்கலாம், உன்னுடைய அபியாசத்தை வைத்து வந்திருக்கலாம். ஆனா எனக்குள்ள இருக்கிறவர், எனக்குள்ள இருக்கிறவர் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் இருக்கிறார். இந்த கர்த்தரோடு கூட ஒரு ஸ்டெப் நீங்க வைக்கிறீங்கன்னா அதுதான் வெற்றி, அதுதான் வெற்றி. ஆமே, அவங்களதான் வெற்றி அடைய ஆண்டவர் வைப்பார். புரியுதா? புரியுதா? அப்போ எந்த ஒரு கோலியத்தை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. ஆமே, ஆமே, ஆமே. இப்போ நம்ம சர்ச் காரியத்திற்காக ஒரு ஸ்டெப் வைக்கும் பொழுது சொல்லுவாங்க, 9 மாசமா தொடங்கியும் ஆமே ஒன்னும் இல்லையேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு கோலியாத்து நாவி, கோலியாத்து நாவி. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஸ்டெப் பின்னால வைக்காத. தளர்த்துகிறதான வார்த்தைகள் கடந்து வரும் பொழுது ஸ்டெப் பின்னால வைக்காத. ஆமென். ஆண்டவருடைய முகத்தை பார்த்து முன்னால கால் வச்சிரு, முன்னால கால் வச்சிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடைய வேண்டியவன் உடைக்கப்படுவான்.
இதுவரைக்கும் தலையை நிமிர்த்து அனாசோ குளோரியஸ் மினிஸ்ட்ரி உயராது என்று சொல்லுகிறவர்களுடைய ஆமென் ஸ்தோத்திரம் தலை குப்பர விழுவதாக. கோலியாத் அந்த கோலியாத் விழுவானாக. இது நான் வைராக்கியத்தோடு சொல்லுகிறேன். ஆமென். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இந்த வரியோடு தான் நம்ம எழும்பி போனோம். இன்னைக்கு இந்த வரியோடு எழும்பி போனோம். எத்தனையோ வாட்டி இந்த வசனத்தை கேட்டிருப்போம். ஆமென். பல வாட்டி நம்ம சிந்திச்சிருப்போம். இந்த கோணத்துல நிச்சயமா நம்ம இதுவரைக்கும் சிந்தித்து இருக்காது. ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இந்த வார்த்தையை இப்படிப்பட்டதான இருவாய் தலையுள்ள பட்டயமாக இதை வீச ஆரம்பித்திருக்கிறேன் என்றால் இதுவரைக்கும் தலை குனிய வைத்த இடத்துல அவனுடைய தலை குப்பரவிழ போகிறது. ஆமென், ஆமென். இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கோலியாத்துக்கு தலை என் கையில தூக்கி பிடிச்சிரு, தூக்கி பிடிச்சிரு என் கையில. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. டி ப்ரோமோட் பண்ணுகிறவனுடைய கை தலை என் கையில. ஹல்லேலூயா. நிந்திக்கிறவனுடைய தலை என் கையில. ஹல்லேலூயா. அடிமைப்படுத்தினவனுடைய தலை என் கையில. கோலியாத் தோற்று போவானாக. ஆமென். உபத்திரவத்தை ஜெயிப்பீங்களா? உபத்திரவத்தை ஜெயிப்பீங்களா? அப்புறம் சவுலினால் வந்த உபத்திரவம், தாவீதுக்கு சவுலினால் வந்ததான உபத்திரவத்தை நம்ம பார்க்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் அதனுடைய 10-11வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். எப்படி 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 யார் தீர்க்க தரிசனம்? இப்ப திருப்பி வாசிங்க. நல்ல பிள்ளைங்க எல்லாம் நல்லா கவனிங்க. மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று. அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான். சவுலுக்கு மேல இந்த ஆவி வரும் பொழுது என்ன பண்ணுவானா? தினந்தோறும் வேலையே அவனுக்கு ஆடி ஆடி தீர்க்க தரிசனம் பேசுறானா. இந்த ஆவி பல காரியத்தை, நான் அதை பண்ண போறேன், இதை பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன், தேசத்தை நான் கட்ட போறேன், எல்லாம் பொய்யின் ஆவியினால பல காரியங்களை பேச பேச தாவீதுக்கு காரியம் புரியும். என்ன பண்ணுவான்? தினந்தோறும் வாசிப்பா, கிண்ணறம் வாசிப்பா. கிண்ணறத்தினுடைய அபிஷேகம் அல்ல, இவன் மேல இருந்ததான் அபிஷேகம். ஆமா. இதுக்கு நான் எப்பவும் சொல்லுவேன், மக்களை நீங்க எல்லாம் வரும் பொழுது ஜெபிச்சுட்டு வந்து கை வைங்க. புரியுதா நான் பேசுறது? புரியுதா? எந்த அசுத்த வல்லமைகளும் முன்ன நிற்க முடியாதுன்னு ஒரு வாசிப்பா. நமக்கு பயங்கர ஃபேமஸ். சினிமா பாட்டுக்கு போயிட்டு இருந்தவன் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இதுக்காக வந்தான். அப்ப நான் எர்ணாகுளத்திலிருந்து வரும் பொழுது என் கூட அவரும் மாறாரு. அப்போ நான் வண்டி ஓட்டிட்டு, அண்ணன் வண்டி ஓட்டுறான், நான் பக்கத்துல இருக்கிறேன், நான் ஆராதித்து கொண்டே இருக்கிறேன். பேக்ல பின்னால நான் சாதாரணமா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறவங்க அவ்வளவு ஆராதிக்கிறது நான் பார்த்ததில்லை. அன்னைக்கு அந்த வள்ளியூர் கன்வென்ஷனுக்கு முன்னாக, அந்த கான்செப்டுக்கு முன்னாக இவர் வந்து அவ்வளவு ஆராதிக்கிறார், குதிக்கிறாரு. பயங்கர பிரசன்னமா நமக்கு ஆராதிக்கணும்னு சொல்லி என்னையும் தூண்டி விடுறாரு. அந்த அளவுக்கு ஜெபம். ஒரு நாளைக்கு இவர் ஒரு மீட்டிங் கடந்து போகும் பொழுது, நின்மகா கிருபைக்கா அங்கே நான் ஃப்ளூட்ல அப்படி வாசிக்கிறாரு. வாசிட்டு இருக்கும்போது ஒரு 5-6 பிசாசு பிடிச்சதெல்லாம் நிறுத்தி நமக்கு ஒன்றும் செய்யாம பറ്റുന്നില്ല. നമ്മൾ ഈ ദേശത്തിൽ ഭയങ്കരമായിട്ട് നമ്മളാണ് ആളുകൾ ചെയ്തുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഇവൻ ഫ്ലൂട്ട് വായിച്ചാൽ നമ്മളെ കൊണ്ടിരിക്കാൻ പറ്റുന്നില്ല. നല്ല പുരിയണം. അത് ഫ്ലൂട്ടുക്ക് വെയിറ്റ് അല്ല, ഫ്ലൂട്ട് വാസിக்கிறவனுடைய அபிஷேகம். புரியுதா? ஸ்தோத்திரம். இப்போ இவன் கிண்ணறம் வாசிக்கும் பொழுது 2 தடவை இவனை கொல்ல பார்த்துச்சு. நான் சொல்றேன், ஆராதிக்கிறவர்களுக்கு விரோதமாக சத்ருவானவன் 2 வாட்டியில பல வாட்டியும் பல காரியங்களை செய்ய முயற்சி பண்ணுவான். ஆனா கர்த்தர் நம்ம கூட இருக்கிறத அவனுடைய கண்கள் காணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க. இந்த வேத பகுதியில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய கண்கள் காணணும், அவனுக்கு ஒரு பயம் உண்டாகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம போய்கொண்டு இருக்கும் பொழுது நமக்குள்ள அபிஷேகம் இருந்துச்சுன்னா
ஸ்தோத்திரம். உபத்திரவப்படுத்த வருகிறவன் உன்னை பார்த்து பயப்படுவானாக. ஆமென், ஆமென், ஆமென். சவுலுடைய கொட்டாரம் பெருசா இருந்திருக்கும். கிட்டத்தட்ட ஒரு இந்த கிண்ணறெல்லாம் வாசிச்சு ஒரு சும்மா ஒரு இது சொன்னோம்னா முன்ன காலத்துல நம்முடைய ஹாலுக்கும் இந்த அளவுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஈட்டி வந்து எவ்வளவு நீளம் இருக்கும்? கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும். ஒருத்தன் கிண்ணறம் வாசிக்கிறது எங்க வச்சு வாசிப்பான்? பக்கத்துல தான் வச்சு வாசிப்பான். தூரம் வச்சா வாசிப்பான். இவருக்கு பே பிடிச்சுன்னு சொல்லி தூரம் என்னன்னு வாசிப்பான், பக்கத்துல தான் வச்சு வாசிப்பான். அப்போ பக்கத்துல வச்சு வாசிக்கும்போ இப்படி எரியும் பொழுது உடனே பட்டிருக்கணும். பட்டு நான் சொல்லுகிறேன், உனக்கு விரோதமாக எந்த ஆயுதங்கள் வந்தாலும் அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஹalleluya. உபத்திரவம் போல வரும், ஆனா அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. நம்புறீங்களா? 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 உபத்திரவம் போல வரும், அது உன்னை சேதப்படுத்துவதில்லை. எத்தனை ஈட்டிகள் வந்தாலும் அது உன் பக்கத்துல வருகிறது போல வரும். திசை மாற்றி ஆண்டவர் விடுவார், திசை மாற்றி விடுவார். மந்திர கட்டுகளை திசை மாற்றி விட போகிறார். பில்லி சூனிய கட்டுகளை திசை மாற்றி விட போகிறார். ஆமே, தலைமுறைகளுக்கு விரோதமாக எழும்புகிறதான ஆயுதங்களை திசை மாற்றி விட போகிறார். ஆமென். அபிஷேகம் சிலதை செய்ய போகிறது. ஆகவே இன்னைக்கு இந்த நேரத்துல நீங்க ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, நான் எழும்புகிறதற்கு முன்பாக இப்படிப்பட்டதான ஒரு அபிஷேகத்தினால என்ன நிரப்புங்கப்பா. எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம். எல்லாரும் கண்களை மூடுங்க பார்க்கலாம்.